ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இப்போ வந்து என்ன சம் பார்க்க போகிறோம்னா, 10th வந்து சாப்டர் 6ல் இருக்க எக்ஸாம்பிள் 6.20 பார்க்க போகிறோம். அதில் வந்து சம் வந்து என்னென்னா, ஏ கைட் இஸ் த ஃப்ளையிங் அட் ஏ ஹைட் ஆஃப் 75 மீட்டர். ஒரு கைட் இருக்குது, ஒரு பட்டம் இருக்குது, அது வந்து 75 மீட்டரில் பறந்துட்டுருக்கு. ஓகேவா? 75 மீட்ரு கிரவுண்டுக்கும் அதுக்கும் ஹைட் வந்து என்னென்னா 75 மீட்ரு. ஓகேவா? The string attached to the kite is temporarily tied to a point of the ground. இப்போ வந்து அந்த கைட்டை வந்து நான் பிடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கேருந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அது நான் கிரவுண்டில் இருந்து அந்த பட்டத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இது வந்து கிரவுண்டுக்கும் பட்டத்துக்கும் இருக்கிற ஹைட் டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து இந்த கிரவுண்டில் இருந்து இங்கேருந்து அந்த கைட்டை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? இது வந்து டிஸ்டன்ஸு. இது வந்து நான் பிடிச்சிட்டு இருக்கிறது. ஓகேவா? அந்த கயிறு. இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இன்க்ளேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்டு இஸ் 60 டிகிரி. இந்த நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த பட்டத்துக்கும் இருக்கிற கோணம் வந்து 60 டிகிரி. ஓகேவா? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அஸ்யூமிங் தட் தேர் நோ ஸ்லாக் இன் த ஸ்ட்ரிங். இந்த நோ ஸ்லாக்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நோ ஸ்லாக்னா இந்த எந்த முடிச்சு எந்த இடையில எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஃபுல் இந்த ஸ்ட்ரிங் தான் இது. ஓகேவா? இப்போ வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த பட்டத்துக்கும் நான் பிடிச்சிருக்க அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எவ்வளோ நீளம் இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை மீட்ரு லென்த் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது இதில் லென்த்துன்னு வச்சுக்கலாம், எல்லுன்னு வச்சுக்கலாம். புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இது போட்டிருக்கேன். இதை நான் ஓனாக உங்களுக்கோசம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது டீட்டெயிலாகவே உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். பட்டம் ஒரு கிரவுண்ட்லேருந்து அந்த பட்டத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 75 மீட்ரு. இது வந்து நான் இங்கே பிடிச்சிருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இல்லை நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பட்டம் வந்து பட்டம்னு சொல்லலை, எந்த சம்மாக இருந்தாலும் உங்களையே வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகேவா? இப்போ நான் இங்கே நின்றுட்டு பட்டத்தை விட்டுட்டு இருக்கிறேன். அந்த பட்டத்துக்கும் இருக்கிற அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் எல். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ அடுத்து எக்ஸ்பிளைனாக எழுதிக்கோங்க. இதெல்லாம் முக்கியம். let AB be the height of the kite above the ground. ஓகேவா? கிரவுண்ட்லேருந்து பட்டத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? ஏபி வந்து 75 மீட்டர். ஓகேவா? அடுத்து வந்து பிசிஏ முக்கோணம் பிசிஏ என்ன எத்தனை டிகிரி? 60 டிகிரி. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாத என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி வந்து நம்ம எல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏசின்னு வர இடத்துல நீங்கள் எல்லுன்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் நான் எல்லுன்னு தனியாக உங்களுக்கு பேர் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் எது ஹைப்போதெசிஸ், எது ஆப்போசிட் சைடு, எது அஜெண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன? ஆப்போசிட் சைடு. அடுத்து இந்த செங்கோணம் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போதெசிஸ். இது கீழே இருக்கிறது அஜெண்ட். ஓகேவா? இப்போ எது கேட்டிருக்காங்க? ஹைப்போதெசிஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஹைப்போதெசிஸ் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன? ஆப்போசிட் சைடா? இதை போட்டாச்சா? இப்போ வந்து ஆப்போசிட் பை ஹைப்போதெசிஸ்னால் என்னென்னா சைன்னா ஆப்போசிட் பை ஹைப்போதெசிஸ். இந்த சைன் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? சைன் தீட்டா. இப்போது சைன் தீட்டாவோட மதிப்புன்னா 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன? 75 மீட்டர். ஹைப்போதெசிஸ் வந்து தெரியாது, அதனால் நம்ம எல்லுன்னு வச்சுக்கலாம். சைன் 60 டிகிரி, அந்த டேபிளில் 60 டிகிரிக்கு என்ன மதிப்பு வரும்? √3/2. 75/L. ஓகேவா? இப்போ வந்து இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். ஓகேவா? குறுக்கு பெருக்கல் பண்ணால் ஈஸியாக இருக்கும். குறுக்கு பெருக்கல்னால் இடம் மாத்திரம். ஓகேவா? எல்லை வந்து இந்தாண்டையும் 2 வந்து அந்தாண்டையும் கொண்டு போகிறோம். குறுக்கு பெருக்கல் கிடையாது, ரெண்டையும் மாத்திரம், இடம் மாத்திரம். இப்போது √3L ஈக்குவல் டு 75 × 2. ஓகேவா? இப்போது √3 × L 75 × 2னா
150 வருமா? ஓகேவா? எல் அப்படியே இருக்கட்டும். 150 மட்டும் இந்தாண்ட 150 இப்படி இருக்கட்டும். √3 இந்தாண்ட கொண்டு வந்தனா இன்டூ இருக்கிறது இந்தாண்ட வந்தேனாவும் வகுத்தில் ஆயிரும். ஓகேவா? அடுத்து இப்போ √3 வச்சு இந்தாண்ட ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இன்டூ பண்ணிக்கலாம். சாரி, டிவைட்டில் இன்டூ பண்ணிக்கலாம். √3/√3. ஓகேவா? இப்போ 150 இன்ட்டு √3னா 150 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3னா 3. இப்போ டிவைட் பண்ணால் 3க்கும் 150 டிவைட் பண்ண ஆகும் வைக்கலாமா? அப்போது 50 ஆகும். அப்போது 50√3. எல் என்ன? எல்னா 50√3. ஓகேவா? லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. நான் இந்தாண்ட எழுதுறேன். therefore the length of the string is 50√3 meter. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.